ஐபிஎல் தொடர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் உள்ளிட்ட 3 அணிகள் தாங்க. இந்த 3 அணிகள் தான் எப்போதுமே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது. மற்ற அணிகள் பலமாக இருந்தாலுமே கூட இந்த 3 அணிகளை சுற்றி தான் ஐபிஎல் தொடரே இயங்குது. அது மாதிரியான தோற்றம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிலவிட்டு இருக்கு. கடந்த 18 சீசன்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் இணைந்து மட்டுமே 5 கோப்பைகளை வென்றிருக்காங்க. ஆர்சிபி ஒரு முறை மட்டுமே கோப்பையை வென்றாலுமே கூட தொடர்ச்சியாக தொடரில் அந்த அணி செலுத்தி வரக்கூடிய ஆதிக்கமும் குறிப்பிடத்தக்கது. தற்போது ஆர்சிபி அணி நடப்பு சீசனிலும் சிறப்பாக விளையாடி வராங்க. கோப்பையை தக்க வைக்கக்கூடிய முனைப்பிலும் செயல்பட்டு இருக்கு. 4 போட்டிகளில் 3 வென்று ஒரு போட்டியில் மட்டுமே தோற்றிருக்குங்க. மறுபுறம் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடைசியாக 2023ஆம் ஆண்டில் கோப்பையை வென்றது. அதன் பின் 2 சீசன்களாக பிளே ஆஃப் பக்கமே போகவில்லை. 2024 சீசனில் 5வது இடத்துல நிறைவு செய்து ஜஸ்ட் மிஸ்ஸில் கோப்பை அடிக்கக்கூடிய வாய்ப்பை இழந்ததுங்க. 2025 சீசன் தான் ஐபிஎல் வரலாற்றிலேயே சிஎஸ்கேவினுடைய படுமோசமான சீசன். முதன்முறையாக கடைசி இடத்துல சிஎஸ்கே நிறைவு செய்தது. அதன் தொடர்ச்சியாகவே இந்த ஆண்டும் மோசமான ஃபார்மையே சிஎஸ்கே தொடர்ந்து முதல் 3 போட்டிகளில் தோற்றிருக்காங்க. பலமான டெல்லி அணியை தன்னுடைய கோட்டையான சேம்பாக்கத்தில் வீழ்த்தி பெரும் உத்வேகத்தை சிஎஸ்கே பெற்றிருக்கு. ஆனால் மற்றொரு சாம்பியன் அணியான மும்பை இந்தியன்ஸ் நிலைமை பார்த்தீங்கன்னா படும் மோசமான நிலையில தாங்க இருந்துட்டு இருக்கு. கடைசியாக 2020ஆம் ஆண்டில் துபாய் மண்ணில் கோப்பையை வென்றது மும்பை அணி. 2013, 15, 17, 19 என தொடர்ச்சியாக கோப்பையை வென்று வந்த மும்பை அணிக்கு கடந்த 5 சீசன்களாக கோப்பை கைக்கு எட்டவில்லை. இறுதிப் போட்டிக்கு கூட அவர்கள் வரவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். நடப்பு சீசனில் மும்பை அணி முதல் போட்டியை வென்றது. அதாவது 13 ஆண்டுகளுக்கு பின்னர் மும்பை அணி ஒரு சீசனில் அதன் முதல் போட்டியையும் வென்றதுங்க. மும்பையை அடுத்தடுத்து வெற்றிகளை குவிக்க பலமான அணியாக நிகழும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து ஹாட்ரிக் தோல்வியை கண்டு பாதாளத்தில் வீழ்ந்துள்ளது. இன்னைக்கு நடைபெறக்கூடிய சிஎஸ்கே கேகேஆர் போட்டியில் யார் வென்றாலும் மும்பை இந்தியன்ஸ் அணி 9வது இடத்திற்கு தள்ளப்படும். மும்பை இந்தியன்ஸ் அணி வான்கேடா மைதானத்தில் வரக்கூடிய ஏப்ரல் 16ஆம் தேதி பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொள்ள இருக்குங்க. எனவே பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றிகரமாக செயல்படுறதுக்கு நல்ல காம்பினேஷன் அமைக்க மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு சில வீரர்கள் அதிரடியாக நீக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த நேரத்தில் ரோஹித் சர்மாவினுடைய உடற்தகுதி, வில் ஜாக்ஸ் அணி எப்போது இணைவார் என்ற கேள்வியும் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் பாடாப்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லணும். ரோஹித் சர்மாவுக்கு வலது கால் பின்தொடை தசை பகுதியில் காயம் ஏற்பட்டது. இதன் காரணமாக கடந்த போட்டியிலேயே பாதியிலேயே களத்தை விட்டு வெளியேற்றியவர் கடைசி வரை அவர் வரவே இல்லை. இந்த நிலையில் ரோஹித் சர்மா பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் அவர் விளையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்குங்க. நல்ல வெற்றிக்கு வழிவகுக்கணும் அப்படின்றதுக்காக பந்து வீச்சில் இருக்கக்கூடிய ஓட்டையை அடைக்க போல்ட்டு, மைக் மார்க்கண்ட் ஆகியோரை உடனே நீக்க வேண்டும். அதற்கு பதிலாக அஸ்வானி குமார், ரகு சர்மாவை சேர்க்கலாம். பேட்டிங்கில் நமன் திமர் இடத்தில் ராபின் மிஸ்னாவை விளையாட வைக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க.